அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வெவ்வேறு கலாச்சாரத்தை, இறை கோட்பாட்டை, கொள்கையை, மத நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தை பீடை மாதமாக கருதி அந்த மாதத்தில் எல்லா விதமான நல்ல செயல்களையும் புறக்கணிக்கக்கூடிய வழக்கத்தை கடைபிடிப்பது போன்று இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சஃபர் மாதத்தை பீடை மாதமாக அனுஷ்டிக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பரவலாக பார்க்கிறோம். பிறை பார்த்த கணக்கீட்டின் அடிப்படையில் இன்று சஃபர் மாதம் பிறை 2. இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான நல்ல செயல்களையும் செய்ய மாட்டார்கள். திருமணம் செய்ய மாட்டார்கள், வீடு குடிபுக மாட்டார்கள், புதிதாக ஒரு வியாபாரத்தை துவங்குவதாக இருந்தால் அதை இந்த மாதத்தில் துவங்க மாட்டார்கள், கடை திறப்பதாக இருந்தால் அதை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுவார்கள். கடை திறக்கிறது இருக்கட்டும், ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறோம்னா கூட சஃபர் மாதத்துல வேண்டாம். ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறோம்னா கூட சஃபர் மாதத்துல வேண்டாம். ஏன்? இது கெட்ட மாதம், இது பீடை மாதம். இந்த மாசத்துல நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கினா அது விளங்காது, உருப்படாது, விருத்திக்கு வராது. இப்படி ஒரு நம்பிக்கை. மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இப்படி ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பதை பரவலாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது வச்சு இஸ்லாத்தின் பார்வை என்ன? புகாரில் இடம்பெறக்கூடிய 5070வது ஹதீஸில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பறவை சகுனம் பார்ப்பது, பறவைகளை வச்சு சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது. அதுபோன்று பறவை சகுனம், தொற்று நோய், சஃபர் மாத பீடை இதுவெல்லாம் கிடையவே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில 5070வது ஹதீஸில் பார்க்கிறோம். மாசத்தை பிரிக்கிறாங்கல்ல, மற்ற மாதங்கள் எல்லாம் நல்ல மாதம், இது கெட்ட மாதம். நேரத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பிரிக்கிறது, மாதத்தை நல்ல மாதம் பீடை மாதம் என்று பிரிப்பது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட விஷயமா? அப்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. மாறாக அப்படி செய்வதை இஸ்லாம் குற்றம் என்று சொல்லுகிறது. புகாரில் இடம்பெறக்கூடிய 4826வது ஹதீஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆதமுடைய மகன் மனிதன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான். ஏனெனில் நானே காலமாக இருக்கிறேன், நானே காலத்தை இயக்குகிறேன். இரவை பகலாக, பகலை இரவாக மாற்றுவது, பூமியை சுழற்றுவது அல்லாஹ்வுடைய வேலை. நாம் செய்த ஒரு வேலையை ஒருவர் குறை சொல்லுகிறார் என்றால் அவர் நம்மை குறை சொல்லுகிறார் என்பதுதானே பொருள். இது எல்லோருக்கும் தெரியும். சாப்பாடு சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னா சமைத்தவர் அதை சரியாக சமைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதானே முறை. இந்த கட்டடம் சரியா கட்டப்படல, கட்டடம் சரியா கட்டப்படலைங்கிறது சொல்லாக இருந்தாலும் கட்டியவர் இதை சரியாக கட்டவில்லை, அதுதான் அதன் பொருள். காலத்தை கெட்ட காலம்னு நீங்கள் விமர்சித்தால் அதை படைத்த இறைவன் அதை கெட்டதாக படைத்திருக்கிறான் என்று சொல்லுவதன் மூலம் அல்லாஹுவை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். இதுதான் அதனுடைய சாராம்சம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலத்தை குறை கூறுவதன் மூலமாக மனிதன் என்னை திட்டி அதன் மூலம் எனக்கு நோவினை கொடுக்கிறான். அப்படின்னா மற்ற காலங்கள் எப்படியோ அது போன்றுதான் சஃபர் மாதமும். ஒருவருடைய செயலை பொறுத்து முடிவு நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ அமையுமே தவிர அதை இல்லாமல் அவருடைய செயலால் அமையக்கூடிய முடிவை காலத்தின் மீது பழி போடுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது. தெளிவான அறிவுரைகள் சொல்லப்படுகின்றன. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள். உங்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் ரிசல்ட்டும் கெட்டதா இருக்கும், உங்க செயல் நல்லதாக இருந்தால் ரிசல்ட்டும் நல்லதாக இருக்குமே தவிர நேரத்தின் மீது பழி போடுவது இஸ்லாத்தை பொறுத்தவரை தவறான செயல். எந்த அளவுக்கு தவறான செயல்? இணை வைப்பான செயல். அல்லாஹுவை கொண்டுதான் எல்லாம் ஆகின்றன என்ற நம்பிக்கையை ஓரம் கட்டி வைத்துவிட்டு இந்த மாசத்துல செஞ்சா இது இப்படி ஆகும், அந்த மாதத்தில் செய்தால் அது அப்படி ஆகும் என்று இறைவனுடைய ஆற்றலை காலத்திற்கு நீங்கள் கொடுத்தால் இணை வைத்து விட்டீர்கள் என்பதுதான் அதன் பொருள். எப்படி மற்ற இறை கொள்கை உள்ளவர்கள் தங்கள் மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்களோ அது மாதிரி முஸ்லிம்கள் செய்வது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய 3512வது செய்தி, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. அவங்களுக்கும்
எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத எதிர்மறையாக, யாருடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ நீங்க அவர்களை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பானவர்களே, தனிநபர் தாவாக்கள் மூலமாக, துண்டு பிரசுரங்கள் மூலமாக, மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள் மூலமாக இது போன்று பருவ காலங்களில் மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்கள் மக்களிடத்தில் எப்பொழுதெல்லாம் பரவுகிறதோ அப்பொழுதெல்லாம் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் பள்ளிவாசல் நிர்வாகங்கள், அறக்கட்டளைகள், இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்துகள் மீது பொறுப்புகளாக இருக்கின்றன. எப்படியாவது மக்களை மூடத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், சரியான இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதற்கு நம்மால் முடிந்த பணிகளை செய்ய வேண்டியது. அந்த வரிசையில் இந்த சஃபர் மாதம் பீடை தொடர்பான தகவல் தவறானது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நம் ஒவ்வொரு மீதும் பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்வோம். விழிப்புணர்வுக்காக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.